எல்லாருக்குமே எப்பவுமே ஆசை. என்னன்னா, நான் மாத்திரம் நல்லா இருக்கணும். நான் மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு மாத்திரம் எல்லாம் கிடைக்கணும். எனக்கு மாத்திரம் எல்லாமே நல்லதா நடக்கணும். பட் ஏன் நம்ம மத்தவங்க பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறோம்? யோசிக்க முடியலல்ல. நமக்கு மத்தவங்கள பார்த்தா பொறாமை, எரிச்சல், கோவம் ஏதோ ஒரு வகையில. அவங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நமக்கு தெரியாதவங்களா இருக்கட்டும். நமக்கு என்னன்னா, நம்ம விட நல்லா இருக்காங்களே, நம்ம விட நல்லா அனுபவிக்கிறாங்களே, நான் நல்லவன், நான் நல்லவன்ற அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கப்போ, நமக்கு என்னன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்காம போறப்ப, நமக்கு மத்தவங்கள பார்த்து எரிச்சலா வருது, கோவமா வருது. மத்தவங்கள பழி தீர்த்துக்கணும். அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம், நமக்கு மாத்திரம் நல்லா நடக்கணும். எல்லாம் நமக்கு மாத்திரம் தான் கிடைக்கணும். மத்தவனுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது. அதுக்கு என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ, அதெல்லாம் நான் செஞ்சுட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் நீங்க யோசனை பண்றப்போ, உங்களுக்கு மாத்திரம் எப்படிங்க நல்லது நடக்கும்? புரியுதா? நம்ம எண்ண ஓட்டங்கள் சரியில்லன்னா, அது நல்லதாவே நடக்காது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எண்ணோட்டத்த மாத்துங்க. நல்லது நடக்குதா இல்லையா நமக்கு? ஆனா, உங்க எண்ணோட்டத்த ஃபர்ஸ்ட்டு நான் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு நம்ம நிறுத்திக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க மத்தவங்களுக்கு செய்றீங்களோ இல்லையோ, நினைக்கிறீங்களோ இல்லையோ, அத விட்டுருங்க. நம்மனால முடியலன்னா விட்டுருங்க. ஆனா, நீங்க ஃபர்ஸ்ட்டு மத்தவங்களுக்கு எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க எப்பவுமே. நாம மாத்திரம் இந்த பூமியில வாழல. நம்ம சுத்தி ரொம்ப குடும்பங்கள் இருக்கு. ரொம்ப மனுஷங்க இருக்காங்க. இவங்கலாம் இருந்தா தான் நம்மனால இந்த பூமியிலேயே இருக்க முடியும். மத்தவங்க நல்லா இருந்தா தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாம மொத்த தனியா இருக்க முடியாதுல்ல இந்த பூமியில. மத்தவங்க இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க மொத தனியா நின்னுக்கிட்டு. ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுங்க, நானும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கட்டும். அதோட நிறுத்திக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா அவங்க இவங்க நெனச்சா தான் உங்களுக்கு கோவம், ஆத்திரம் வருது இல்லையா? நெனைக்காதீங்க. நானும் நல்லா இருக்கணும், சுத்தி இருக்க எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனுஷங்களும் நல்லா இருக்கணும்னு என்னைக்குமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க.